நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வரியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்பர்களே. எத்தனை பேருக்கு தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல முருகான் கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோவில் பாருங்க, நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, எல்லாமே முருகான் தான் இருக்கும். கண்டிப்பா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா 3 கிரக பயிற்சி. எல்லாருமே கேட்டது என்ன கேட்டீங்க? எல்லா கிரக பயிற்சி பாக்குறோம். வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க? அவங்களுக்காக இந்த பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த ராகுகேது பயிற்சி, இந்த 3 கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தான் இது. போன வீடியோல முருகப்பெருமான ஸ்தலத்துல கொடுத்தோம். ஒரு வீடியோவிலே நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகம் கொடுத்தா உங்க குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்தீங்க. அனைவருக்குமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசி தான் இந்த மீனராசி. எப்போதுமே பாருங்க, மீனராசி பயங்கரமாக ஒரு புத்திசாலி குணம் மீனராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு சொல்லி பயங்கரமா திறமையை யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா மீனை மட்டும்தாங்க. நல்லா திங்க் பண்ணுவாங்க மீனராசியை பொறுத்தவரை. வெளிநாடு, வெளியூர், பல பிசினஸ், பல தொழில் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த மீனராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 3 கிரக பயிற்சி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி முதல் படியாக இந்த 3 பயிற்சி கண்டிப்பா வரும். சில பேர் எல்லா கிரக பயிற்சியும் பார்த்துட்டீங்க, ராகுகேது பயிற்சி பார்த்தீங்க, சனி பயிற்சி பார்த்தீங்க, குரு பயிற்சி பார்த்தீங்க, எல்லா வீடியோ ஒரே காம்போ வீடியோ ஒரே வீடியோல கொடுங்கன்னு சொல்லுவீங்க. அதுக்கான பதிவு தான் இது. ஒண்ணும் இல்லை, இந்த 3 கிரகத்தை அப்படியே இந்த 4 கிரகத்தை உங்க ஜாதகத்துல மட்டும் தசாபதி வருது. ராகுகேது நல்லா இருக்கா, சனிபவன் நல்லா இருக்கா, குரு பகவான் இருக்கா, இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான யோகம் இருக்கு. ஏன்னா இந்த 4 கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசி கடத்துல பயணிக்கும். ஃபர்ஸ்ட் எது பாத்தீங்கன்னா ராகுகேது பேச்சு பாத்தீங்களா? ராகுனா என்ன? நம்ம தாத்தா பாட்டி, நம்ம முன்னோர் செஞ்ச கர்மா எல்லாமே இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா ராகுகேது வந்தாவே அனைத்து வெறும் ஜாதக நோட்டை தூக்கி தான் ஆகணும். கேது தசை வந்தா கேட்டு பாருங்க, கேது தசை வந்தா எவ்வளவு. கேது வந்தாவே நிறைய பேர் பயந்துருவாங்க. கேது வந்தாவே கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது சொல்லுவாங்க. ஆனா கேது வந்து நல்லா ஞானத்தை கொடுக்கும், நல்லது, நல்ல அனுபவத்தை உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். கேதுனாவே ஞானக்காரன் சொல்றாங்க. அடுத்து ராகு பாருங்க, பெருசா ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் டக்குன்னு அப்படி கீழே இறக்கி விட்டுரும். அதே மாதிரி ராகு நல்லா இருந்தா ஒரு பெரிய அளவு உலகம் பேசுற அளவுக்கு பெரிய அளவுக்கு போவாங்க. இதுதான் ராகு அமைப்பு. அடுத்து சனி பகவான் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். சனி பகவானை பத்தி நிறைய பேர் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இவரை கண்டாவே எல்லாருமே ஜாதக நோட்டு பிரிச்சு பார்த்துதான் ஆகணும். இவர் வந்துட்டாவே ஜாதக நோட்டு தூக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. பார்த்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா சனி பகவான் எந்த கிரகத்தையுமே, நம்ம 9 நவகிரகத்துல எந்த கிரகத்தையுமே ஈஸ்வர பட்டம் கிடையாது. இவருக்கு மட்டும் தான் சனீஸ்வர வாகனம் சொல்றாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு எல்லா கலைகளுமே கத்துக் கொடுப்பாருங்க சனி பகவான். ஆயுளுக்காரகர், இயக்கத்துக்கு அவர் தான் அதிபதி, பொதுமக்களுடைய தொடர்புக்கு அவர் தான் வந்து ரொம்ப சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். நம்ம ஜாதகத்துல சனி பகவான் தான் மெயினா எடுத்தவன எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனி போதில்ல. இப்ப எல்லாருமே இந்த ஜென்ம சனி ஏழரை சனி பத்தி தான் பயப்படுறீங்க. அதனால சொல்றேன். ஏன்னா இவருக்கு ஒரு பழமொழியை கொடுத்துருக்காங்க, சனி கொடுக்க யார் தடுப்பார்? சனி மாதிரி கொடுக்க முடியாது, சனி மாதிரி கெடுக்க முடியாது. நல்லா பாத்துக்கோங்க. நல்லதுக்கு அவர் தான், கெட்டதுக்கு தான். நம்முடைய கர்மாவை பொறுத்து தான், நம்ம பிறந்த நேரத்தை பொறுத்து தான் சனி பகவான் உங்களுக்கு வேலை செய்வார். ஏன் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னா, இந்த கிரகத்துடைய அமைப்பு இப்படிதான், இப்படிதான் இருப்பாங்க அவங்க. அடுத்து பாருங்க குரு பகவான், இவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல கிரகம். நம்ம ஜாதகத்துல எல்லா கிரகம் 8 கிரகம் கெட்டு போச்சுங்க. இவர் ஒருத்தர் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் எப்படிப்பட்ட தோசையும் அடிச்சு தும்சம் பண்ணி போயிட்டே இருப்பார். வாழ்க்கையில குருவுடைய தொடர்பு இருந்தா போதும், எல்லாமே உங்க பக்கம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க எதையுமே நீங்க தேடி போகணும், எல்லாமே உங்களை தேடி அப்படியே வரிசையா வரும். அப்படிப்பட்ட சுப கிரகம் தான் குரு. இப்ப உச்சத்துல உட்காந்துருக்காரு. நான் ஏன் இப்போ தெளிவா சொல்லி கடைசியில உங்க குரு பகவான் சொல்ல தெரியுமா? உங்க ராசி அதிபதி அவர் தான். அப்போ உச்சத்துல உட்காந்துருக்காரு. நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா? நல்லதான் நடக்கணும். நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. பயந்தா பயந்து ஒதுங்கிட்டே இருக்கான். உங்கள்கிட்ட அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, உங்களுக்கு இறைவன் துணை இருக்காரு, முருகபெருமான் இருக்காரு. கவலைப்படாதீங்க, அடிச்சு தும்சம் பண்ணுங்க மீனத்தை பொறுத்தவரை. ஏன்னா சனி பகவான் சரியில்லைன்னா வருமானம், பொருளாதாரம், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாத்தையும் ஒரு பிரேக்கை கொடுத்து அப்படியே உட்கார வச்சுட்டாரு. கேட்டுக்குங்க. நல்ல வேலை இருக்காங்க, நல்லா உங்களுக்கு வேலை இருக்கா, அனுகூலமா வேலை இருக்கா, வேலை பார்க்க அதிக மேல அதிக பிரச்சனை பார்த்தீங்களா, உங்க அந்தஸ்து கௌரவத்தை ஒரு பிரச்சனை வந்துச்சா, உங்களுக்கு மதிப்பு எல்லாமே உங்களை விட்டு போயிருச்சா,
உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தா உங்களை தள்ளிட்டு முன்னாடி போயிட்டானா? ஒரு நம்பிக்கை துரோகத்தை பாத்தீங்களா? பணம், பொருள், வருமானம், பொருளாதார இன்கம் ஒரு துரோகத்தை பாத்தீங்களா? ஜாமீன் போட்டு எத்தனை பேர் மாட்டிருக்கீங்க? குழந்தைகள் குடும்பத்துல எத்தனை செலவு பண்றீங்க? உங்க தந்தை தாய்க்கு எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு பண்ணீங்க? இதெல்லாம் கேட்டு பாருங்க. ஜென்ம சனி, வருமானம், குடும்பம், நல்ல பேரு, அந்தஸ்து, கௌரவம், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு கை வச்சு ஒரு தடங்களை கொடுத்துருக்கும். இது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் ஜாதகத்துல திசாபத்தி இல்லைன்னா இது உங்க வாழ்க்கையில நடந்திருக்காதனால அந்த ஒரு வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப இந்த குருவுடைய பார்வை உச்சமான குரு இப்பதான் வந்திருக்காரு. எடுத்தவன யாருக்குமே சரி பண்ண மாட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணுவாரு. உங்க ஜாதக தசாபதிக்கான பரிகாரம் பண்ணா இப்ப உடனே சித்தியாகும். பார்த்து இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? மீனராசியை பொறுத்தவரை நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. நிறைய ஜாதகம், ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே வந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, மீனராசியை பொறுத்தவரை நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அள்ளி நிறைய கொடுத்து யாருன்னா இந்த மீனராசி தான். அனைவருக்குமே முருகபெருமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, நிறைய பேர் திருக்கணித எப்படி ஜாதகம் எழுத கொடுத்தது நீங்க தான். ஏன்னா கைப்பட விதி எழுதுனா கண்டிப்பா ஒரு ஜாதகம் எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் சரி, நீங்க கைப்பட ஜாதகம் எழுதி பாருங்க, அந்த தோஷத்துக்கான ஒரு பரிகாரம் ஒரு சில பேர் டக்குன்னு நடந்துடும். அதனால எல்லாருமே ஜாதகத்தை மாத்தி எழுதலாமா அப்படின்பாங்க. ஏழரை சனி வரை சனி வரும்போது நல்லா சொல்றேன். ஏன்னா இனிமே எல்லாமே நல்லதா உங்களுக்கு வருது. ஏன்னா கெட்டதை நான் யோசிக்கவே விட மாட்டேன். நல்லதா மட்டும் நீங்க சிந்திங்க. யாருக்கும் அங்க பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. இப்ப ஒண்ணு இல்ல, திருமணம் கண்டிப்பா நிறைய நடந்துடும். முதல் பணம் சொல்லி திருமணம் நடந்துடும். திருமணம் பக்கத்துலதான் பொண்ணு, பக்கத்துலதான் மாப்பிள்ளை, இதை எழுதி வச்சுக்கணும். ஏன் திருமணத்துக்கு எடுத்து வந்து கொண்டு போறீங்க? சனி பகவானே புதன் ஸ்தலத்துல போறாரு. 4ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி, பக்கத்துல பொண்ணு, பக்கத்துல மாப்பிள்ளைன்னு சொல்லி வரும். அப்ப திருமண பேச்சு கண்டிப்பா எடுத்தா திருமணத்தோட அதிபதி சூப்பரா அமைச்சுக்கணும். ஏன்னா சனி பகவான் நேரா 7ஆம் இடத்தை பாக்குறாரு 1, அடுத்து 3ஆம் இடத்தை பாக்குறாரு 2, அடுத்து பாருங்க 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப திருமணத்துல எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு நடக்காது. திருமணத்தை கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவா. திருமணத்தை எந்த ஒரு தரங்களும் உங்களுக்கு வராது. மேக்சிமம் காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தரங்களும் கொடுக்க மாட்டார். குழந்தை பாக்கியம் கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் கன்ஃபார்மா நடக்கும். ஏன்னா அந்த 3 கிரக வச்சு உங்களுக்கு குரு தான் சப்போர்ட் இருக்காங்க. ஆனா நீங்க ஜாதகம் மட்டும் குருவை மட்டும் கண்டிப்பா நல்லா இருக்கிற மட்டும் பாத்துக்கோங்க. படிப்புகளில் டாப்பா கொண்டு வரும். நீங்க வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, வெளியூர்ல படிச்சாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் ஈஸியா நீங்க எடுத்து அழகா ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்துருவோம். ஏன்னா ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் இதை நான் சொல்றேன். ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் குருவும் புதனுடைய சாரத்துல போறாரு. அப்ப படிப்பு, கல்வி, ஞானம், அறிவு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவாரு. எத்தனை பேர் வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, வெளியூர்ல படிச்சாலும் சரி, நல்லா அங்கேயே வேலை கிடைக்குன்னு சொல்லிருங்க. இன்னும் வேலை கிடைக்காலும் வேலை உத்தியோகம் இப்ப தேடி வந்திருக்கும். நல்ல ப்ரொமோஷன் வேலை உங்களை தேடி வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அடுத்து சனிபான் வரும், 3ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து பார்த்தா 10ஆம் இடத்தை பாக்குறாரு. பட்டம், பதவி, அந்தஸ்தோட வேலை உத்தியோகம் வரணும். இந்த 2-3 மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா ஒரு கிரகம் இப்ப திசாபதி நல்லா இருந்தா இப்ப வேலை உத்தியத்துல நல்லா டாப்பா கொண்டு வச்சிருவாரு. ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை நல்ல யோகமா இருக்கு. நான் சொல்றது வேலை உத்தியத்துல மீனராசிக்கு நல்ல டைம் பக்காவா இருக்கு. நீங்க நினைச்ச வேலையை வாங்க போறீங்க. சூப்பரான வேலை அனுகூலமா ஒரு பக்கம் தேடி வரப்போகுது. மீனராசிக்கு நல்ல யோகமே சூப்பரா இருக்கு. பாருங்க பெண்களுக்கு பாருங்க சூப்பரா இருக்கும். எப்படி பெண்களுக்கு நல்லா இருக்கும். பெண்களுக்கு பாருங்க மெயினா அந்த ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, அடுத்து கமிஷன் வியாபாரம் பாக்குறவங்க, அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வளர்க்குற எந்த ஒரு கேஸா இருந்தாலும் சரி இப்ப எடுத்து நடத்தினால் மீனராசியை பொறுத்தவரை தீர்ப்பு உங்க பக்கம் எழுதப்படும். ஒரே காரணம் தான், சனி பகவான் 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்த்து, அடுத்து 7ஆம் இடத்தை பார்த்து, 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து குரு பகவான் சனி பகவான 11ஆம் வீட்டு அதிபதியை, வழக்குல ஜெயிக்கக்கூடிய அதிபதியை பார்ப்பதால் உங்க மேல எந்த ஒரு கேஸும் உங்க மேல பதிவாகாது. நல்ல ஒரு மாற்றம் வரும். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, சொத்தோ, பணமோ உங்க வீடை தேடி வரும். சொந்தமா வீடு கட்டக்கூடிய யோகம் கண்டிப்பா நடக்கும். வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் மீனத்துக்கு நடக்கூடிய பலன். இப்ப ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு சூப்பரா இருக்கும். இப்போ தொழில் பண்ணக்கூடிய நம்மள ஜாதகம் பாருங்க, தசாபதியை பார்த்துட்டு ஏழரை சனி எப்படின்னு பார்த்துட்டு தொழில் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, கண்டிப்பா அடிக்கும். 100% மீனராசியை பொறுத்தவரை லாட்ரி யோகம் தைரியமா சொல்லுவோம். அடிக்குங்கிற தைரியமா அந்த வார்த்தையை சொல்லுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய நம்ம ஜாதகம் புக் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கு. என்ன காரணம் தெரியுமா அடிக்குன்னு சொல்றேன்னா, 11ஆம் வீட்டு சாரத்துல இந்த சனி பகவான், இந்த குரு பகவான் 11ஆம் வீட்டு விசாரத்துல சனி நட்சத்திரத்துல பூசத்துல இருந்து நேரா சனி பகவானை இவர் பாக்குறாரு. லாபஸ்தான அதிபதி யாருன்னா உங்களுக்கு சனி பகவான் தான். அவரை பாக்குறதுனால இங்க லாபம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்து 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை குருவும் பாக்குறாரு. இதுவும் சூப்பர். அப்ப நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் சாதகமா இருக்கும். கணவன் பேர்லோ, மனைவி பேர்லயோ, இல்ல அம்மா பேர்லயோ எடுத்து பாருங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரைவு நம்ம ஜாதகம் பண்ண வெற்றி நிச்சயமா இருக்கு. நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு. மெயினா உடம்பு சார்ந்த பிரச்சனை, மருத்துவ செலவு உங்களுக்கு வராது. எந்த பேங்க்ல போய் லோன் கட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை சரியா. ஏன்னா இந்த வரக்கூடிய இந்த குருவும் சனி, இந்த ராகு கேது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. இந்த ராகு கேது 6, 8, 12 பறந்து ரொம்ப நல்லது. இந்த 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், இந்த 6ஆம் இடத்துல கேது இருந்தா கெட்ட விஷயம் மேக்சிமம் நடக்காது. பார்த்து
ஜாதா பாருங்க, தசாபதியை பாருங்க, சூப்பராங்கன்னா உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் வலி மாதிரி இருக்கான, பெருசா இனிமே பெயின் இருக்காது பாத்துங்க. இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா. முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க. ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. புரட்டாதி நட்சத்திரம் பொறுத்தவரை சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க. பணம், வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாத்துலயும் தெரியும், தட்டங்களா கொடுத்தாரு. மீண்டு வர முடியல, அந்த அளவுக்கு ஒரு சிரமத்தை பாத்தீங்க. ஆனா இனிமே நல்ல ஒரு சிரமம் வராது உங்களுக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தா யாரு இருக்குது, புரட்டாதி பார்த்தோம். இனிமே பாருங்க, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, சொத்தோ, பூமி வாங்கக்கூடியோ சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண வழக்கில் நிறைய வெற்றி தேடி வரும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். படிப்பு கல்வியை பத்தி கவலையப்படக்கூடாது. அரசாங்க வேலைக்கு எழுத சொல்லுங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும் சொல்லுங்க. புரட்டாதி நல்ல டைம் இருக்கு, இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிங்க. உங்க பொறுமை உங்களை இப்ப காப்பாற்றும். நீங்க செஞ்ச தர்மம் உங்களை காப்பாற்றும். அடுத்து உத்திரட்டாதி பண்ணுவாங்க. அப்பா நொந்து நூலா போயிட்டாங்க. நிறைய இருக்குங்க. காசு இல்லை, வருமானம் இல்லை, உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை, மருத்துவ செலவு, வரை செலவு, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கண்மணி சிக்கல், நிறைய படிப்புகளில் தடங்கள், நிறைய தடங்களை பார்த்தீங்கன்னா அந்த உத்திரட்டாதியில பிறந்தவங்க இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக உங்களுக்கு பிரச்சனை குறையுது. எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தா யாரு உத்திரட்டாதி நட்சத்திரம் பண்ணுவாங்க. இனிமேல் சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், ஒரு ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரும். குரு பார்க்குறது அவ்வளவுதான். கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு சாதகமா உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம். அடுத்து ரேவதி நட்சத்திரம். பயங்கரமான புத்திசாலி குணம், பயங்கரமான திறமையான குணம், பயங்கரமான அறிவான குணம் நிறைய இருக்கும். ரேவதியில பிறந்தா யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திச்சு பேச கொடுக்கணும். சூப்பரா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் ரேவதி நட்சத்திரம் நல்ல டைம் பக்கவா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், அரசியல், அரசாங்கம் சூப்பரா இருக்கும். மெயின் ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை வாங்குறவங்க, கல்வி நிறுவனம் நடத்துறவங்க, வக்கீல் துறை, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். இந்த 3 கிரக பயிற்சி எடுத்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கு மீனராசியை பொறுத்தவரை. ஏன்னா ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே டாப்பா இருக்கும் பாருங்க. இடமா, வீடா, பூமியா, வண்டியா, வாகனமா, கணவன் ஒற்றுமை எல்லாமே சூப்பர் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. உங்க ஜாதகம் எடுத்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. அவருடைய 3 கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.